அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த இங்கிலீஷ் மாதம் ஆகஸ்ட் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட நட்பலன்கள் அல்லது புது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் உங்களுக்கு தெரியும். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். இந்த மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு போகிறார். ஆக உங்கள் 12ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் 2 பேரும் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது யாரெல்லாம் நீங்கள் வெளியூருக்கு ட்ரை பண்ணுறீங்க அல்லது வெளிநாட்டுக்கு வெளிமாநிலத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதோடு இந்த மாதத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் தேவையில்லாத செலவினங்கள் விரயங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆக உங்களுக்கு பண வசதி பெருசாக இருந்தால் எதிலையாவது முதலீடு பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்லாமல் உங்களுடைய முயற்சி ஸ்தானங்கள் இருக்குது. ஒரு பக்கம் எந்த ஒரு விஷயத்தாக இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. ஜெயிப்பீங்களானா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாயை உங்கள் ராசியை பார்க்குறார், குரு பார்க்குறார், சனி பார்க்குறார். சனி பார்த்தாலே உங்களுக்கு சோம்பேறித்தனம் அதிகமாயிரும். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணுவீங்க. முதல்ல அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஆக்டிவாக இருங்க, சுறுசுறுப்பாக இருங்க. இது இந்த மாதம் முழுவதும் ரொம்ப முக்கியம். கிரகங்கள் சாதகமாக இருக்கும் பொழுது நம்மளும் வேகமாக மூவ் பண்ணணும் அல்லது மூவ் ஆகணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். வாழ்க்கையில் நம்முடைய ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும், அதுக்கான ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். லைஃப்பில் நம்ம எல்லாம் ஓடிட்டுருக்கோம். அப்படி இருக்கிற அந்த போட்டியான உலகத்தில் நீங்களும் ஓடணும். 3ஆம் இடம் ஓட்டம். அந்த 3ஆம் இடத்தை தான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனியும் குருவும் சேர்ந்து பார்க்குறாங்க, செவ்வாய் பகவானும் பார்க்குறாங்க. ஆக எந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய முயற்சிகளையும் போராட்டங்களையும் பெரிய லெவலில் எடுக்கிறீங்களா, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதில் 8ஆம் பாவம் உங்களுக்கு இருக்கலாம், சில தடைகள் இருக்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி இறுதியான வெற்றி உங்களுக்கு தான். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும், நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ யாராவது நம்பி இருந்தீங்கன்னா நம்பித்தான் ஆகணும். நீங்கள் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் அல்லது உண்மையாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது இல்லாமல் ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்கும் அல்லது சேல் ஆகும் அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் அப்படின்னாலே ஆடி 16லேருந்து ஆவணி 15 வரைக்கும் தமிழ் மாதத்துக்கு உண்டு. அப்படி இருக்கக்கூடிய இந்த தமிழ் மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையாக அமையும். உங்களுக்கு ரொம்ப நாளாக டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதுவும் குறைஞ்சிரும். நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதோட இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய கல்வி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அது அண்டர் எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹையர் ஸ்டடியாக இருக்கட்டும், ரெண்டுமே உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைக்கும். அப்பா மட்டும் இல்லை, அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்தவங்களுக்கும் நன்மையாகவே நடக்கும். நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா மகசூல் நார்மலாக இருக்குது. அதோட இந்த மாதத்தில் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குங்கிறத மெயினாக பார்க்குறோம். பரவாயில்லாமல் இருக்குது. உங்களுக்கு வேலை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை. யாரெல்லாம் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏற்கனவே நான் கரியரில் இருக்கேன், வேலையில் இருக்கேன், சர்வீஸில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது இந்த மாதம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். அவர் உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். கன்னி ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். வேலையின் நிமித்தமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க, கிடைக்கும்.
ஏதாவது வேலையிலேயே இன்னும் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களே ஒழிய, உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும், ஒரீஸ் இருக்கும். இந்த வேலையை பார்ப்போமா விட்டுறலாமாங்கிற மாதிரியான எண்ணங்கள், சிந்தனைகள் உருவாகும். எல்லாத்தையும் நீங்கள் பொறுத்து தான் இந்த மாதம் ஆகணும். ஸோ எங்கேயோ ஒரு வேலை இருக்குது, நமக்கு வருமானம் இருக்குது, அதை மொத்தம் பெருசாக நினைங்க, மற்றதெல்லாம் பெருசாக உரி பண்ணிக்காதீங்க. இந்த மாதத்தில் அவசியம் இருந்தாலே கடன் வாங்காதீங்க. இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஏதாவது பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைனா ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக ஏதாவது சர்ஜரி பண்ணணும்னா சர்ஜரி பண்ணிடுங்க. அதெல்லாமே நீங்கள் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியம் இந்த மாதம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாகவே இருக்கும். ஸோ ஹெல்த் அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறைவு, அதுவும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த மாதம் நார்மலாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். பார்ட்னர் லாபம் அடைவார், அவருக்காக நீங்கள் உழைப்பீங்க. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் ஓரளவுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. நீங்கள் யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகுங்க. அது இல்லாமல் நீங்கள் பாஸ்போர்ட், வீசா எதுவும் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்கும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சுமாரான பலன் தான். அதிலே நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, டிஜிட்டல் கரன்சி வாங்குறவங்கெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா அடக்கி வாசிங்க. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை பெயர் புகழ் அந்தஸ்தோடு இருக்கும். எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. நல்ல ஒரு கவர்மெண்ட் உங்களுக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்கும். எதையாவது நீங்கள் ஸ்பான்சர்ஷிப்பை எதிர்பார்த்தீங்கன்னா அமையும். இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் குழந்தைக்காக வெயிட் பண்ணுறீங்களா, இந்த மாதம் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இருந்தால் கூட இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிறவங்க கொஞ்சம் பொறுமை, நிதானமாக இருங்க. சில விஷயங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் பெரிய லெவலில் நீங்கள் மூவ் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். அதோட நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். பெருமாள் ஸ்தலத்துக்கு பிறகு அடிக்கடி போங்க, பெருமாளை சேவிச்சிட்டு வாங்க, தாயாரையும் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றங்கள், உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் வித்தியாசமாக இருக்கும். தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.